So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So two topic we are going to see about உங்களோட ரிலேஷன்ஷிப்ல என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற பத்தி நம்ம ஒரு டீடைல் ப்ரிக்ஷனை வந்து பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ். ஓகே. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்க்குறப்போ என்ன அப்டின்னா, லைக் யுவர் பெர்சன் இஸ் இன் த கிராஸ் ரோட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ உங்களோட பெர்சன் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு டிசிஷன் மேக்கிங்ல தான் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களோட சைட்லேருந்து இப்போ வந்து பார்க்குறப்போ என்ன அப்டின்னா, அவங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு ஒரு பாத்வே அவங்க வந்து சூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்க வந்து என்ன அப்டின்னா, லைக் நம்ம எத சூஸ் பண்ணலாம், எப்படி போகலாம் அப்படின்ற அந்த ஒரு கட்டத்தில தான் இப்போ வந்து இருக்காங்க. அந்த ஒரு யோசனை தான் அந்த பெர்சனோட மைண்ட் செட்ல வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமா தான் நான் வந்து பார்க்குறேன். அதுவும் பேசிக்கா வந்து பார்க்குறப்போ ரிலேஷன்ஷிப்ப பேஸ் பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க அடுத்து என்ன விஷயம் வந்து அவங்க பண்ணணும், பண்ணக்கூடாது, இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்க்கு அவங்க ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஜஸ்டிஸ் அவங்க குடுக்கணும்னு நெனைக்கிறாங்களா? இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்ப விட்டு அவங்க கம்ப்ளீட்டா வெளில போகணும்னு விருப்பப்படுறாங்களா? அப்படின்ற மாரி ஒரு டிசிஷன் மேக்கிங்ல தான் அவங்க வந்து இருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் அவங்க வந்து இந்த டைம்ல அவங்க வந்து அத எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல தான் அவங்க வந்து இருக்காங்க. ஸோ ஓகே. இந்த விஷயம் ஒரு பக்கம் வந்து இருந்தாலும் சரி, இப்ப அவங்க வந்து உங்கள சூஸ் பண்றாங்களா? இல்ல அவங்க உங்கள சூஸ் பண்ணலையா? அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல இப்ப அவங்க இருக்காங்க அப்படிங்கிறப்போ இதுல உங்களோட சைட்ல இருந்து என்னென்ன ஒரு சில விஷயம் நம்ம வந்து பார்க்குறோம் அப்டின்னா, இந்த பெர்சனுக்கு உங்க மேல வந்து ட்ரஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் மேலயும் உங்க மேலயும் இந்த பெர்சனுக்கு வந்து ட்ரஸ்ட் கண்டிப்பா வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ அவங்களுக்கு என்ன அப்டின்னா, கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் கண்டிப்பா வரும். இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு சில முன்னேற்றம் கண்டிப்பா வரும் அப்டின்ற மாரி தான் அவங்க வந்து திங்க் பண்ணவும் செய்றாங்க. அண்ட் அதே மாரி லைக் இந்த பெர்சன் வந்து ரீசென்ட்டா சில பேருக்கு வந்து அவங்களாவே வந்து ரீச் பண்ணியிருந்திருக்கலாம். ஏதாவது பேசியிருக்கலாம். ஏதாவது ஒரு சில மெசேஜஸ் உங்க பெர்சன் உங்ககிட்ட வந்து கண்டிப்பா ஏதாவது கம்யூனிகேட் பண்ணியிருந்திருப்பாங்க. ரீசென்ட்டா நீங்க அவங்கள வந்து மீட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆ லைக் சில பேருக்கு வந்து டைரக்ட்டா கூட நீங்க அவங்கள நேருக்கு நேரா நீங்க அவங்கள வந்து மீட் பண்ணியிருந்திருக்கலாம். சில பேருக்கு லைக் இந்த மாரி ஃபோன் த்ரூவோ இல்ல அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு மெசேஜஸாவது நீங்க இந்த பெர்சன் கிட்ட இருந்து நீங்க வந்து ரிசீவ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இப்போ இவங்க வந்து என்ன அப்டின்னா, லைக் அந்த ஒரு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட்ல வந்து இப்போதைக்கு இருக்காங்க. அண்ட் அதே மாரி நம்ம வந்து பார்க்குறோம் அப்டிங்கிறப்போ அந்த ஒரு டிசிஷனுமே இருக்கு. இவங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ப கன்டின்யூ பண்ணலாமா? வேண்டாமா? அப்படின்றது. பட் இந்த ரிலேஷன்ஷிப்ப கன்டின்யூ பண்ணலாமா? வேணாமா? அப்படிங்கிறப்போ, அவங்களோட சைட்ல இருந்து பார்க்குறப்போ நெறைய பாசிட்டிவான திங்கிங் தான் இருக்கு. இந்த கனெக்ஷன்ஸ பேஸ் பண்ணியும் சரி, அண்ட் பெர்சனலா உங்கள பேஸ் பண்ணியும் சரி. ஸோ இவங்க டெஃபினட்டா இவங்க த்ரூ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில கம்யூனிகேஷன் நீங்க வந்து கெட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ உங்களோட சைட்ல வந்து பார்க்குறப்ப என்ன அப்டின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸோ, இல்ல இந்த மாரி ஏதாவது டாரோலருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சில கைடன்ஸோ, இல்ல எப்டி அப்டின்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்து ஆ மத்தவங்கனால ஏதாவது ஒரு சில ஹெல்ப் உங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல கிடைக்கும் அப்டின்ற மாரி தான் இருக்கு. சில பேருக்கு உங்களோட இந்த மாரி உங்களோட ஏஞ்சல்ஸா இருக்கட்டும், ஸோ லைக் உங்களோட காட் ஸோ அவங்க த்ரூ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில மெசேஜஸோ, ஒரு கைடன்ஸோ உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல அப்டின்ற மாரி தான் இருக்கு. ப்ரீவியஸாவும் நீங்க நெறைய இந்த இந்த கனெக்ஷன்ஸ்க்காக நீங்க வந்து ப்ரே பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ உங்களோட பிரேயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்டின்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஆன்ஸர் ஆகுறத நீங்க வந்து பார்க்கலாம். அதுக்குரிய பதில் உங்களுக்கு இப்போதைக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு உங்களோட லைஃப்ல உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நடக்கும்போது, பாசிட்டிவ் வேல நடக்கும்போது, நீங்க கண்டிப்பா அதுக்குரிய ஒரு கிராட்டிட்யூட நீங்க வந்து கடவுளுக்கு குடுத்தாகணும்.
ஸோ இவ்வளோ தூரம் பண்ண அந்த இறைவனுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு தேங்க்ஸ் நீங்க சொல்லி தான் ஆகணும். நீங்க பார்த்த ஒரு சில விஷயங்கள் அதோட பேசிக் ஸ்டெப் மாரி, ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு பேசிக் ஸ்டெப் மாரி அந்த அந்த விஷயங்கள் அங்க நடக்கலாம். இந்த பெர்சன் நல்லபடியா பேசணும் அப்படின்ற மாரி நீங்க நெனச்சிருப்பீங்க. அட்லீஸ்ட் அவங்க ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு உங்களோட நன்றிய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க உங்களோட கடவுளுக்கு நீங்க குடுங்க. ஸோ தட் நீங்க அந்த கிராட்டிட்யூட் உங்க மனசுல இருக்க இருக்க, உங்களுக்கு நெறைய விஷயங்கள்ல இந்த ரிலேஷன்ஷிப்ல நெறைய விஷயங்கள் நீங்க ஹீல் ஆகலாம். நெறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல பார்க்கலாம். ஏன்னா இங்க மெயினா பார்க்குறப்ப என்ன அப்டின்னா 2 பேரோட எனர்ஜியுமே ஒரே மாரி அலைன் ஆற மாரி தான் இருக்கு. ஸோ இப்போ நீங்க கான்வர்சேஷன் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. அவங்களும் அந்த கான்வர்சேஷன் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ப நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. அவங்களும் இந்த ரிலேஷன்ஷிப்ப ஃபிக்ஸ் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ஸோ 2 பேரோட மனநிலைமையும் ஈக்குவல் டூ ஒரே மாரி தான் இருக்கு. அந்த ஒரு மிரரிங் மாரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால இங்க பாசிட்டிவான திங்கிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ ஹோப் ஸோ நீங்களும் பாசிட்டிவா தான் இருக்கீங்க. அண்ட் உங்களோட பெர்சனுமே பாசிட்டிவா தான் இருக்காங்க அப்படிங்கிறப்போ நீங்க பயப்பட தேவையில்ல. எஸ் இந்த பெர்சனுக்கு இப்போதைக்கு எத சூஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மேக்ஸிமம் உங்களோட பெர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்ப தான் சூஸ் பண்றாங்க. அவங்களுக்குரிய ஜஸ்டிஸ் என்னவோ அதுதான் இந்த பெர்சன் சூஸ் பண்ற மாரி தான் மேக்ஸிமம் அந்த மாரி தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்னா மெயினா அ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அவங்க உங்ககிட்ட பேசுறாங்க அப்படின்னாலுமே, உங்களுக்கு இவங்க கிட்ட ஏதாவது பேசணும்னு ஏதாவது நீங்க ஏதாவது உங்க மனசுல ஒரு சில விஷயம் வச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ இவங்க பேசினா நான் இந்த இந்த விஷயம்லாம் அவங்க கிட்ட ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். இந்த இந்த விஷயத்துக்குலாம் எனக்கு அவங்க கிட்ட பதில் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். அப்படின்ற மாரி நீங்க எதுனாலுமே சரி, நீங்க அவங்க கிட்ட அத பேசலாம். அதுக்குரிய பதில நீங்க அவங்க கிட்ட எதிர்பார்க்கலாம். ஓகே. ஸோ இங்க என்னன்னா லைக் போத் சைடு கான்வர்சேஷன் மாரி தான் நான் பார்க்குறேன். இட் டசன்ட் மீன் லைக் அவங்களா வராங்க, அவங்களா பேசுறாங்க அப்படின்றது கிடையாது. ஸோ இங்க நீங்களும் இன்வால்வ் ஆவீங்க. நீங்களும் நெறைய விஷயங்கள் பேசுவீங்க. உங்க மனசுல ரொம்ப நாளா வச்சிருக்கக்கூடிய சில விஷயத்துக்குமே நீங்க அவங்க கிட்ட அவங்க கிட்ட சொல்லாம வச்சிருக்க சில விஷயத்துக்குமே நீங்க இப்ப தைரியமா நீங்க அவங்க கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். அந்த சில விஷயத்த தைரியமா கேட்பீங்க. மனசு விட்டு நீங்க அத கேட்பீங்க. ஏன்னா சில பேருக்கு அந்த ஒரு பயம் இருக்கும். நம்ம இந்த மாரிலாம் பேசிட்டா, அவங்களுக்கு அது ஏதோ அவங்க நம்ம மேல கோவப்பட்டுருவாங்களோ, நம்மள ஜட்ஜ் பண்ணிருவாங்களோ அப்டின்ற மாரி சில பேர் அந்த பயத்திலேயே உங்க மனசுல இருக்க சில கேள்விகள நீங்க கேட்க மாட்டீங்க. ஸோ அந்த மாரி விஷயங்கள் நான் இப்போ பார்க்கல. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க இப்போ பேசுறாங்க அப்டிங்கிறப்போ, உங்க மனசுல நீண்ட நாளா நீங்க என்னென்ன விஷயம் வச்சிருக்கீங்களோ, அத கண்டிப்பா அவங்க கிட்ட கேட்பீங்க. அதுக்குரிய ஆன்ஸர் எப்படியாவது இந்த பெர்சன் குடுக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க டெஃபினட்டா கேட்பீங்க. அவங்களும் அதுக்குரிய ஆன்ஸர் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ அதனால போத் த சைட் கனெக்ஷன் இங்க பில்ட் ஆகுது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க மனசுல வச்சிருக்க விஷயத்த அவங்க ஷேர் பண்றாங்க. உங்க மனசுல இருக்க விஷயத்த நீங்க அவங்க கிட்ட ஷேர் பண்றீங்க அப்படின்றது. ஸோ இங்க என்ன அப்படின்னா, லைக் உங்கள சுத்தி கண்டிப்பா நெறைய ஒரு சில பாசிட்டிவ் எனர்ஜிஸ் அண்ட் பாசிட்டிவ் பீப்பிள்ஸ் ஆர் எல்ஸ் இந்த மாரி லைக் பாசிட்டிவ் ஏஞ்சல்ஸ் எல்லாருமே உங்க கூட தான் இருக்கிற மாரி தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள் இருக்கு. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களோட சரவுண்டிங் உங்கள சுத்தி இருக்கிறது எல்லாமே ரொம்ப ஒரு பாசிட்டிவா இருக்கு அப்படின்றத தான் பார்க்குறேன். ஸோ அந்த மாரி சில விஷயங்கள் நீங்க இருக்கும்போது, நீங்க நெறையாவே இம்ப்ரூவ்மென்ட் நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல பார்க்கலாம். இந்த சிட்யூவேஷன்ஸ்லயுமே நம்ம பார்க்குறப்ப நெறைய விஷயங்கள் அங்க பாசிட்டிவ் வேல தான் போற மாரி தான் இருக்கு அப்படிங்கிறப்போ, நீங்க எத நினைச்சும் நீங்க பயப்படணும் அப்படின்றது அவசியம் இல்ல. அண்ட் அதே மாரி இந்த டைம்ல என்ன அப்படின்னா, லைக் நீங்க உங்களோட உங்களோட இன்ட்யூஷன்ஸா இருக்கட்டும், நீங்க பார்க்குற சில விஷயங்களா இருக்கட்டும், நீங்க ரிப்பீட்டடா ஏதாவது ஒரு சில கோட்ஸோ, இல்ல ரிப்பீட்டடா ஏதாவது ஒரு சில மெசேஜஸோ, இல்ல ரிப்பீட்டடா ஒரு சில ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் மாரி தான். அண்ட் அந்த கைடன்ஸ் பார்க்குறப்போ அது கம்ப்ளீட்டா உங்களோட ரிலேஷன்ஷிப்க்குரிய ஒரு கைடன்ஸ் மாரி தான் இருக்கு. இட் இஸ் நாட் லைக் உங்களோட பெர்சனல் லைஃப்ப பத்தின ஒரு கைடன்ஸ் கிடையாது. அது கம்ப்ளீட்டா உங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தின ஒரு கைடன்ஸ் தான். சில பேருக்கு ஷேர் மார்க்கெட் அந்த மாரி சில விஷயம் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா, அதுல உங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கலாம். ஏன்னா, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெசேஜ் தான் நான் இதுல பார்த்தேன். அதனால தான் நான் இங்க சொல்றேன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி கைஸ் லைக் நீங்க உங்களோட எனர்ஜிய ஹை எனர்ஜியா நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள சுத்தி இருக்க சரவுண்டிங்ஸுமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கிறப்போ, நீங்களும் பாசிட்டிவா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இந்த டைம்ல நீங்கனாலும் சரி, உங்களோட பெர்சன்னாலுமே சரி, ரொம்ப அந்த ஒரு இறை நம்பிக்கையா இருக்கட்டும், இந்த மாரி ஒரு பாசிட்டிவா ஸ்பிரிச்சுவல் பிளேஸஸ்க்கு போறதா இருக்கட்டும், அந்த மாரி சில விஷயங்களும் பண்ண வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ நீங்க நெக்ஸ்ட் டைம் மீட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதுன்னா, கண்டிப்பா நீங்க 2 பேரும் கோயிலுக்கு கூட நீங்க போங்க. அதுவுமே உங்களுக்கு நல்லபடியா தான் அது இருக்கும். ஸோ அது இன்னும் உங்களுக்கு அந்த ஒரு பாசிட்டிவா இருக்கு. அந்த ஒரு எனர்ஜி உங்களோட ரிலேஷன்ஷிப்ல குடுக்கும் உங்களுக்கு. ஸோ இன் கேஸ் அவங்கள நீங்க மீட் பண்றீங்க அப்படின்னா, தென் டெஃபினெட்லி ஹேவ் சம் பிளான் டூ கோ ஃபார் த டெம்பிள். ஓகே. அண்ட் லெட்ஸ் சீ தட் உங்க பெர்சனோட ஃபீலிங்ஸ்மே என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம் வித் த சேனல் மெசேஜஸ்.
ஓகே. ஸோ ஐ கிரை அட் நைட். ஸோ நீங்க இத வந்து பார்க்கலாம். ஸோ டெஃபினட்டா அந்த பெர்சனுக்கு அந்த ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்கு. ஏன்னா இவங்கள பொறுத்தளவுக்கு அதுதான். 2 சாய்ஸ்ல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணி ஆகணும். இது இந்த ரிலேஷன்ஷிப்ப கன்டின்யூ பண்றதா, இல்ல வேண்டாமா அப்படின்றது. ஸோ தே ஆர் கன்டின்யூயிங். அவங்க அந்த ரிலேஷன்ஷிப் கன்டின்யூ பண்ண தான் செய்றாங்க. ஐ கான்ட் லெட் யூ கோ ஆஃப் யூ. ஸோ அதே மெசேஜஸ் தான். ஸோ இந்த பெர்சன் உங்கள விட்டுட்டு எங்கேயும் போப்போறது கிடையாது. உங்களையும் எதுவும் விடப்போறதும் கிடையாது இந்த பெர்சன். ஸோ டெஃபினட்டா அந்த ரிலேஷன்ஷிப்ப அகைன் அது ஒரு கன்ஃபர்மேஷன் தான். ஸோ இவங்க இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்க அப்படின்றது. ஓகே. அண்ட் அதே மாரி ஐ அம் பிளாக்ட் அப்படின்ற ஒரு விஷயமே நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தது. இந்த பெர்சன் ஒரு கிராஸ் ரோட்ல இருக்காங்க அப்படின்றது. ஸோ யூ ஆர் ரைட். ஓகே. ஸோ இங்க நீங்களே பார்க்கலாம் இந்த பெர்சன் எவ்வளோ ஒரு சில பாசிட்டிவான மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படின்னு. ஸோ ஓவரால் இந்த மெசேஜ் எல்லாமே வந்து பார்க்குறப்போ, அதே சேம் மெசேஜ் தான் இங்க திருப்பி வருது அப்படின்னு தான் சொல்ல முடியும். நம்ம ஆல்ரெடி ஆரக்கிள்ஸ்ல பார்த்த அதே சேம் மெசேஜ் தான் இங்க வருது. ஸோ அந்த பெர்சன் அகெயின் அவங்க ஒரு கிராஸ் ரோட்ல அவங்க இருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்ல அவங்க ஒரு டைரக்ஷன்ஸ கண்டிப்பா சூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்க சூஸ் பண்ற டைரக்ஷன் அந்த ரிலேஷன்ஷிப்போட இம்ப்ரூவ்மெண்ட்ட தான் அவங்க வந்து சூஸ் பண்றாங்க அப்படிங்கிறப்போ, ஸோ நெறைய பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ நீங்க வந்து பார்க்கலாம். உங்க மேலயும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் அவங்களுக்கு வந்து இருக்கு. உங்க மேல அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு திங்கிங் தான் இருக்கு. ஆ ஸோ அதே மாரி நீங்களும் அந்த பெர்சன பத்தி நீங்களும் நெறைய பாசிட்டிவான ஒரு திங்கிங்ல தான் நீங்களுமே இருப்பீங்க. அண்ட் உங்கள சுத்தி இருக்க சிட்யூவேஷன்ஸ் அந்த பீப்பிள்ஸுமே வந்து உங்களுக்கு அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு சில வைப் உங்களுக்கு குடுப்பாங்க அப்படிங்கிறப்போ, ஸோ நீங்க எப்பயுமே மைண்ட் அந்த மாரி ஃப்ரெஷ்ஷா ஒரு பாசிட்டிவா தான் நீங்க வந்து இருப்பீங்க. அண்ட் அதே மாரி இந்த ரிலேஷன்ஷிப்லயுமே வந்து பார்க்குறப்ப, இந்த பாசிட்டிவிட்டி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்லயும் நெறைய ஒரு சில சேஞ்சஸ நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ இவங்களுமே உங்கள வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தோணுது லைக் நீங்க தான் இந்த ரிலேஷன்ஷிப்ப நெனச்சு ஃபீல் பண்றீங்க. ஸோ இவங்களுக்கு அத பத்தின எந்த ஒரு தாட்டுமே கிடையாது அப்படின்ற மாரி நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, இட்ஸ் நாட் லைக் தட். ஆ ஸோ காயின் ஹேஸ் த போத் த சைட் அப்படின்ற மாரி. ஸோ அந்த பெர்சனுக்கும் ஒரு சர்டன் ஃபீலிங்ஸ் அவங்களுக்கும் கண்டிப்பா இருக்க தான் செய்யும். இட் டசன்ட் மீன் தட் லைக் நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, அவங்களோட தரப்புல எதுவுமே இருக்காது அப்படின்ற மாரி நீங்க நெனைக்க வேண்டாம். ஸோ அவங்களுமே ஃபீல் பண்ண தான் செய்றாங்க. ஸோ அதுக்குரிய ஒரு பாசிட்டிவான ஸ்டெப் இவங்க கண்டிப்பா எடுத்து தான் வைக்க போறாங்க. ஸோ அத வைக்கும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இட் இஸ் அ வெரி கியூட் மெசேஜஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் அ வெரி அம் பியூட்டிஃபுல் ரீடிங் அப்படி தான் சொல்ல சொல்ல முடியும். ஸோ கைஸ் லைக் நான் சொல்றத மறக்காதீங்க. ஸோ டெஃபினட்டா இவங்கள மீட் பண்றீங்க, நெக்ஸ்ட் டைம் மீட் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா லைக் டெம்பிள் போங்க. சென் டெம்பிள் போங்க. இட் வில் பி வெரி பாசிட்டிவ் ஃபார் யூ. ஓகே. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரெசென்ட்டா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, வெல்கம் யூ ஆல் டு திஸ் ஷேடோ 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் அபௌட் யூடியூப் சேனல் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து குடுங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் கைஸ் லைக் இது போல இன்னும் மல்டி ப்ரொடிக்ஷன்ஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டாரோடின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல நீங்க போய் பாருங்க. ஸோ இது போல மல்டிபிள் ரீடிங்ஸ் எல்லாமே அதுல போஸ்ட் பண்ணியிருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். அண்ட் த நெக்ஸ்ட் திங் கைஸ் like if for any kind of a personal readings, for any kind of a prayer ritual works, for any kind of a black magic removals and அதே மாரி நீங்க கிறிஸ்டல்ஸ் ஏதாவது எனர்ஜி கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட். என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. ஸோ see you guys in next student and yeah, please give your support, please give support. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு them. So see you guys next time. Until love you all. Take care. Bye.